ஒருபுறம் இனிப்பு பலகாரம், புத்தாடை என தீபாவளி உற்சாகம் பொங்கி வரும் வேளையில் திருச்சி மாவட்ட விவசாயிகள் இந்த ஆரவாரத்தில் இருந்து விலகியே நிற்கின்றனர். இதற்கான காரணம்தான் என்ன பார்க்கலாம். விளைநிலங்கள் எல்லாம் தரிசாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் மாறி கிடக்கின்றன. நிலங்களை உழுத ஏர்களும் மற்ற உபகரணங்களும் கேட்பாரற்று கிடக்கின்றன. இதுதான் திருச்சி மாவட்டத்தில் இன்றைய நிலை. குறுவை சாகுபடி பொய்த்து போன நிலையில் சம்பாவாவது கை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்த விவசாயிகளுக்கு தற்போது ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இந்நிலையில் நெருங்கி வருகிறது தீபாவளி திருநாள். ஆனால் தீபாவளியை வரவேற்கும் நிலையில் தாங்கள் இல்லை என கூறுகிறார் விவசாயியான விஜயகுமாரி. காவிரி கரை ஓரத்துலேயே பாசனம் செய்ய வேண்டிய நிலமா இருக்குது. ஆனால் இந்த வருஷம் எந்த தண்ணி பாசனமும் இல்லை. எப்போதுமே இந்த டைமுக்கெலாம் நாங்கள் நடவு நட்டு களை எடுக்கிற டைமு. ஆனால் இந்த வருஷம் விதை கூட தெளிக்கல. கிராமமே ரொம்ப வறுமையில் இருக்குது. யாருமே விவசாய பணியை இன்னும் தொடங்கவே இல்லை. எங்களால் இந்த வருஷம் ஒரு அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. தீபாவளியை நல்ல முறையாக கொண்டாட முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் சுமார் 1,86,000 ஏக்கரில் ஒவ்வொரு வருடமும் சம்பா சாகுபடி நடைபெறும். ஆனால் இம்முறை 12,000 ஏக்கரில் மட்டுமே சம்பா பணிகள் தொடங்கப்பட்டன. அதிலும் காவிரி கரையோரம் உள்ள முள்ளக்குடி ஊராட்சி பகுதியில் உள்ள 300 ஏக்கர் நிலமும் தரிசாக காட்சியளிக்கிறது. தனது வாழ்நாளில் இதுபோன்று விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு திருநாளை கூட கொண்டாட முடியாத சூழல் எப்போதும் ஏற்பட்டதில்லை என கூறுகிறார் 70 வயது மூதாட்டியான மருதம். நான் பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷத்துலேருந்து ஒரு திருப்பு கூட நாங்கள் தீபாவளி கொண்டாடாமல் இல்லை, துணிமணி எடுக்காமல் இல்லை பிள்ளைங்களுக்கு. இந்த வருஷம் இந்த வெள்ளாமை விளையாமல் தண்ணி வராமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். தீபாவளியே கொண்டாட முடியாது, பிள்ளைங்களுக்கும் துணிமணி எடுக்க முடியாது. மழை இல்லை, காவிரி நீரும் இல்லை, பண்டிகை கொண்டாட்டமும் இல்லை. ஆனால் விவசாயிகள் தங்கள் உழைப்பை மட்டும் கைவிடவில்லை. பாசன வாய்க்காலை செப்பனிட்டு தீபாவளி கொண்டாட்டங்களை தள்ளி வைத்து நீருக்காக காத்திருக்கின்றனர் விவசாயிகள். தீபாவளி பண்டிகையின் மீதான ஆர்வம் அனைத்து தரப்பு மக்களிடத்தும் தற்போது தென்பட்டாலும் டெல்டா மாவட்ட விவசாயிகளை பொறுத்தவரை அதற்குண்டான அறிகுறியே இல்லை. தண்ணீர் வரவில்லை, ஒரு போக சாகுபடி கூட தங்களால் செய்ய முடியவில்லை என்று தங்களது அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மத்தியில் தீபாவளி பண்டிகை ஒரு பெருமளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் அக்ஷயா.